நான் கிறிஸ்தவத்தை விட்டு போகிறேன், அதுக்கு காரணம் பைபிளில் பல பொய்களும் முரண்பாடுகளும் கட்டுக்கதைகளும் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பல கிறிஸ்தவர்கள் இப்படி சும்மா பைபிளில் பொய் இருக்குது, கட்டுக்கதை இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் போகக்கூடாது. என்ன பொய் இருக்குது, என்ன முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் விளக்கி சொல்லுங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் எங்ககிட்ட பதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி பைபிளில் இருக்கிற பொய்கள், முரண்பாடுகள், கட்டுக்கதைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இவ்வளவு நான் எடுத்து சொல்லும்போது அதுக்கெல்லாம் இவங்ககிட்ட ஒரு பதிலும் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒன்றை மாதிரி எத்தனையோ பேர் 2000 வருஷங்களாக கிறிஸ்தவத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, பைபிள் பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களாம் செத்து போயிட்டாங்க, ஆனால் கிறிஸ்தவம் இன்றைக்கி நிலச்சி நிற்கிது, பைபிள் உறுதியாக நிற்கிது, நீ கிறிஸ்தவத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற, அது ஒன்றால் முடியாது அப்படின்னு டயலாக் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எழுதியிருக்கிற கமெண்ட்டை எல்லாம் இப்போ நீங்கள் திரையில் பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறார், 2000 வருஷங்களுக்கு மேலாக சாத்தான் உங்களை போன்ற குழப்பவாத ஏஜென்ட்டுகளை ஏவி குழப்பிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் 2000 வருஷங்களுக்கு மேலாக பைபிள் இஸ் த பெஸ்ட் புக் என நிரூபித்து கொண்டே இருக்கிறது. வேதத்தை அழிக்க அநேகர் முயற்சித்தனர், ஆனால் அவர்கள் அழிந்தார்கள், வேதம் நிலைத்திருக்கிறது. இன்னொருத்தர் என்னை பற்றி சொல்கிறார், இவன் செத்து போய் புல் முளைத்து விடும், ஆனால் பைபிள் அப்படியே இருக்கும். 15ஆம் நூற்றாண்டில் ஒருத்தன் பைபிள் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னான், அவன் இல்லாமல் போய்விட்டான், அதுபோல இவனும். இன்னொருத்தர், இயேசுவை கிறிஸ்தவத்தை அழிக்க எத்தனையோ பேர் முயற்சித்தனர், மண்ணோடு மடிந்தனர், உலகில் நாள்தோறும் ஏராளமானோர் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றனர். இன்னொருத்தர் சொல்கிறார், கிறிஸ்டியானிட்டி அண்ட் த பைபிள் ஹஸ் ஃபேஸ்ட் a lot of people like you in the past but nothing could shake it because it is the truth. இன்னொருத்தர் எழுதியிருக்கார், உன்னை போல 1000 பேர் வந்தாலும் கிறிஸ்தவத்தை அழிக்க முடியாது, இயேசுவே மெய்யான ஆண்டவர். அடுத்த ஒருத்தர் சொல்கிறார், வரலாற்றில் உங்களைப் போல பலர் கிறிஸ்தவத்தையும் பைபிளையும் எதிர்த்து போதித்துள்ளனர், அவர்கள் இப்போது இல்லை, ஆனால் கிறிஸ்தவம் இன்னும் நிலைத்து நிற்கிறது. இன்னும் குறிப்பாக சில கிறிஸ்தவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, 2000 வருஷமாக கிறிஸ்தவம் இருக்கிறதுக்கு காரணமே அது உண்மைங்கிறதுனால தான், அது பொய்யா இருந்தால் அது எப்போவோ அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கமெண்ட்ஸையும் பாருங்கள். இப்போ இவர் சொல்கிறார், இஃப் யுவர் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கிரிட்டிசிசம் ஆஃப் த பைபிள் வர் ட்ரூ, த பைபிள் வுட் ஹேவ் டிஸப்பியர்ட் அ வெரி லாங் டைம் அகோ. நீங்கள் பைபிள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் உண்மைன்னா பைபிள் எப்போவோ அழிஞ்சிருக்கும் அப்படிங்கிறார் இவர். இன்னொருத்தர் எழுதியிருக்கார், ஒரு பொய் நீண்ட நாள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பைபிளை பொய்ன்னு சொல்கிறீங்கள, பொய் நீண்ட நாள் வாழாது, ஆனால் பைபிள் நீண்ட நாளாக வாழ்ந்துகிட்டு இருக்கு, அதனால் அது பொய் இல்லை, உண்மைங்கிறார். அப்போ இவங்க எழுதியிருக்காங்களே, இது பூரா என்ன காட்டுது தெரியுமா? பைபிளில் என்னென்ன பொய்கள் இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்கள், நான் எல்லாத்துக்கும் பதில் வச்சுருக்கிறோம், உங்களை மாதிரி எத்தனையோ பேருக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம் அப்படின்லாம் சொன்னவங்க. இப்போ நான் அதையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்லாமல், ஏன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது, அவ்வளவு பொய்கள் இருக்குது பைபிளில், அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக 2000 வருஷமாக நாங்கள் ஒன்றை மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துட்டோம், எத்தனையோ பேர் பைபிளை பொய் நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவன்லாம் செத்து போயிட்டான், பைபிள் இன்றைக்கி நிலச்சி நிற்கிது, கிறிஸ்தவம் தான் இன்றைக்கி நம்பர் 1 ரிலிஜன் அப்படின்னு டைலாக் பேசுகிறாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? ரோட்டில் தண்ணியை போட்டு உளறிக்கிட்டு இருப்பானுங்கள, உன்ன மாதிரி எத்தனை பேரை நாங்கள் பார்த்துட்டோம்டா, இன்றைக்கி நாங்கள் ஸ்டெடியாக நிற்கிறோம்ல அப்படின்னு டைலாக் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இவங்களுடைய இந்த வாதம் இருக்கு இல்லையா? எவ்வளவு பேர் கிறிஸ்தவத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க, அவங்களாம் செத்து போயிட்டாங்க, ஆனால் கிறிஸ்தவம் இன்றைக்கி நிலச்சி நிற்கிது, அதனால் கிறிஸ்தவம் உண்மையான மார்க்கம், பைபிள் தான் கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே. இந்த வாதம் எவ்வளவு அபத்தமானது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால், நான் கிறிஸ்தவத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இது எவ்வளவு தவறான ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். நான் இன்றைக்கி பைபிளில் இருக்கிற பொய்கள், முரண்பாடுகளை எடுத்து காட்டுறதுக்கு காரணம், கிறிஸ்தவர்களை எல்லாம் கிறிஸ்தவத்திலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்காக இல்லை, அது கிடையாது என்னுடைய நோக்கம். கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, அவங்க இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, யாரையும் அவங்களுடைய மதத்தை விட்டு வெளியே வாங்கன்னு நான் சொல்லலை. கிறிஸ்டியானிட்டியை பற்றி நான் முக்கியமாக இன்றைக்கி பேசுகிறதுக்கு காரணம், கிறிஸ்தவமும் மற்ற மார்க்கங்களைப் போலவே பொய்யான ஒரு மார்க்கம். பைபிள் என்பது கடவுளுடைய வார்த்தை இல்லை, மனிதன் எழுதிய புத்தகம். எப்படி பகவத்கீதை, ராமாயணம், குரான் இப்படியெல்லாம் மனுஷங்க எழுதி வச்சுருக்கிறாங்களோ, அந்த மாதிரி பைபிளும் மனிதனால் எழுதப்பட்ட புத்தகம். இது கடவுள் கொடுத்த புத்தகம் அல்ல. அதனால தான் இதில் இவ்வளவு பொய்கள் இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மற்ற மதத்தினரையும் மதித்து வாழ பழகுங்க. ஏதோ பைபிள் மட்டும் பரலோகத்திலிருந்து கீழே விழுந்த மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டு இதுதான் கடவுள் வார்த்தை, மற்றதெல்லாம் சாத்தானுடைய வார்த்தைன்னு சொல்லி பிற மதங்களை குறித்து இழிவாக பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, அந்த கெட்ட குணத்தை விடுங்க. இதுக்காகத்தான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இங்கே பொய் இருக்குது, முரண்பாடு இருக்குது, கட்டுக்கதை இருக்குது. மற்றபடி யாரும் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வாங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் தாராளமாக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போங்க, பைபிள் படிங்க, ப்ரேயர் பண்ணுங்கள், கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க, ஈஸ்டர் கொண்டாடுங்க.
உங்களுடைய மதம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்துச்சுன்னா அதை தாராளமாக நீங்கள் பின்பற்றுங்க, யாரையும் தடுக்கலை. கிறிஸ்தவத்தை அழிக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. அது என்னால் முடியாதுங்கிறது வேறு விஷயம். அது என்னுடைய நோக்கமும் இல்லை. என்னுடைய நோக்கமெல்லாம் இதுதான். தயவு செய்து பிற மதத்தினரை குறித்து இழிவாக பேசுகிறதெல்லாம் நிறுத்திட்டு, மற்றவங்கள மதமாற்றம் பண்ணுறதுக்காக பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அதையும் நிறுத்திட்டு எல்லாரோடையும் சமாதானத்தோடு வாழணும். நீங்கள் இப்படி வாழணுன்னா உங்கள் கையில் இருக்கிற பைபிள்லையும் பொய் இருக்குது, முரண்பாடு இருக்குது, கட்டுக்கதை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் பைபிளில் இருக்கிற பிழைகளையும் முரண்பாடுகளையும் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. கிறிஸ்தவத்தை அழிக்கணுன்னோ கிறிஸ்தவர்களை அதுலேருந்து வெளியில் கொண்டு வரணுன்னோ என்னுடைய நோக்கம் இல்லை. ஓகே, இப்போது கிறிஸ்தவங்களுடைய இந்த வாதத்துக்கு வருவோம். சவால் விடுறாங்கல்ல, எத்தனையோ பேர் 2000 வருஷங்களாக இதை அழிப்பதற்கு முயற்சி செய்தார்கள், அவர்களெல்லாம் அழிந்து போனார்கள். பைபிளை பொய் என்று நிரூபிப்பதற்கு எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க, அவங்களாம் காணாமல் போயிட்டாங்க. கிறிஸ்தவம் இன்றைக்கி நிலச்சி நிற்குது, பைபிள் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இதுதான் உண்மையான இறைவனுடைய வழி, இதுதான் சத்திய மார்க்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. இது எவ்வளவு அபத்தம்னு காட்டுறேன், கவனிங்க. கிறிஸ்தவம் 2000 வருஷங்களாக நிலச்சி நிற்குது. கிறிஸ்தவத்தை அழிக்கிறதுக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க, அவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்க. பைபிளை பொய்ன்னு காட்டுறதுக்கு எத்தனை பேர் ட்ரை பண்ணி அவங்களும் காணாமல் போயிட்டாங்க. அதனால கிறிஸ்தவம் உண்மைன்னு சொல்கிறாங்களே. அப்படின்னா 1500 வருஷங்களா இஸ்லாம் நிலச்சி நிற்குது. அது எப்படி? இஸ்லாமை அழிக்கிறதுக்கு 1500 வருஷங்களாக எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க, அவங்களாம் காணாமல் போயிட்டாங்க. குரானை பொய்ன்னு காட்டுறதுக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் முயற்சி பண்ணாங்க, அவங்களும் செத்து போயிட்டாங்க. ஆனால் குரான் இன்றைக்கி நிற்கிது. இஸ்லாம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படின்னா அது எதை காட்டுது? இப்போ சில முஸ்லீம் நண்பர்கள் நம்முடைய சேனல் எழுதியிருக்கிற கமெண்ட்டையும் காமிக்கிறேன், அதையும் கவனிங்க. இஸ்லாமிலும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நான் விளக்கி சொல்லும் பொழுது, கிறிஸ்தவர்கள் எப்படி கமெண்ட் எழுதுகிறாங்களோ அதே மாதிரி முஸ்லீம்ஸும் எழுதியிருக்கிறாங்க. அந்த கமெண்ட்ஸையும் திரையில் பாருங்கள். இவர் சொல்கிறார், ஒரு முஸ்லீம் நண்பர், உங்களுடைய எந்த முயற்சியும் இஸ்லாம் வளர்ச்சியை ஒருபோதும் தடுக்காது. இஸ்லாம் இறைவனின் மார்க்கம். கவனிச்சிங்களா? இஸ்லாமுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, இஸ்லாம் இறைவனின் மார்க்கங்கிறார். கிறிஸ்தவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்தவங்கிறது இறைவனுடைய மார்க்கம், அதனால் யாரும் அதனுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது, அதை அழிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதை எதிர்த்தவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்க. கிறிஸ்தவம் இன்றைக்கி நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இவர் சொல்கிறார், உங்களுடைய எந்த முயற்சியும் இஸ்லாம் வளர்ச்சியை ஒருபோதும் தடுக்காது, இஸ்லாம் இறைவனின் மார்க்கங்கிறார். இன்னொரு முஸ்லீம் நண்பர் எழுதியிருக்காரு, குரான் பைபிளிலிருந்து மற்ற வேத புத்தகங்களிலிருந்தும் காப்பி அடிக்கப்பட்டதாம். இப்படித்தான் 1400 வருடமாக கூறியவர்களை கிழித்து தொங்கவிட்டு அவருடைய வாதத்தை அடித்து நொறுக்கப்பட்டது. அதாவது 1400 வருஷமாக குரான் பைபிளிலிருந்து மற்ற புத்தகங்கள்லேருந்து காப்பி அடித்து எழுதப்பட்டது, அது இறைவார்த்தை இல்லைன்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களையெல்லாம் கிழித்து தொங்க விட்டுருச்சான் இஸ்லாம். எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இஸ்லாம் உண்மையான மார்க்கம் தெரியுது இல்லையா? கிறிஸ்தவர்களுடைய வாதப்படி பார்த்தா எத்தனையோ பேர் 2000 வருஷங்களாக கிறிஸ்தவத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. கிறிஸ்தவம் நிலைத்து நிற்குது, அதனால் கிறிஸ்தவம் உண்மையான மார்க்கம்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இவர் சொல்கிறபடி பார்த்தா இஸ்லாம் உண்மையான மார்க்கம். ஏன்னா 1400 வருஷங்களாக குரான் அழிக்கிறதுக்கு, குரான் போய் நிரூபிக்கிறதுக்கு பல பேர் முயற்சி செஞ்சுருக்காங்க. கிறிஸ்தவங்களும், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் தான் குரான் போய் நிரூபிக்கிறதுக்கு 1400 வருஷங்களாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள எல்லாரையும் இஸ்லாம் கிழித்து தொங்க விட்டுருச்சான். இன்றைக்கி இஸ்லாம் நிலைச்சி நிற்குது அப்படிங்கிறார். அப்படின்னா இஸ்லாம் தானே உண்மையான மார்க்கம் கிறிஸ்தவர்களுடைய வாதப்படி பார்த்தா. இன்னொரு முஸ்லீம் நண்பர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். என்கிட்ட சொல்கிறார், லெனின், உங்கள் இஸ்லாமிய பார்வை தவறான புரிதலில் உள்ளீர்கள் என்பதை காட்டுகிறது. உலக அளவில் கொஞ்சம் எட்டி பாருங்கள், உங்களை காட்டிலும் இஸ்லாத்தை எதிர்த்த மக்கள் இன்று இஸ்லாத்தில் உள்ளனர். இவர் எனக்கு சொல்கிறார், நீங்கள் இஸ்லாமை எதிர்க்கிறீங்க, இஸ்லாமை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை மாதிரி உங்களை காட்டிலும் இஸ்லாமை எதிர்த்தவர்கள் இன்றைக்கி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, முஸ்லீமாக மாறிட்டாங்க, நீங்கள் ஏமாத்திரம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எவ்வளோ கிரேட் பார்த்தீங்களா அவங்க ரிலிஜன்? அப்போது கிறிஸ்தவங்க ஒத்துக்குவாங்களா இஸ்லாம் உண்மையான மார்க்கம், அல்லாஹ் தான் உண்மையான கடவுள், முகமது நபி இறை தூதர் அப்படின்னு கிறிஸ்தவங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? 2000 வருஷமாக கிறிஸ்தவ நிலைச்சுன்னு இருக்குது. எத்தனை பேர் கிறிஸ்தவத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, முடியல, அவங்களாம் செத்து போயிட்டாங்க. பைபிள் இன்றைக்கி அழியாமல் இருக்குது, அதனால் கிறிஸ்தவம் தான் உண்மையான மார்க்கம், பைபிள் இறை வார்த்தைன்னு சொல்கிறாங்கல்ல. இதே மாதிரி இஸ்லாமும் நிலச்சி நிற்கிது. இஸ்லாமை கிறிஸ்தவங்க அழிக்கிறதுக்கு 1400 வருஷங்களாக முயற்சி பண்ணி அந்த கிறிஸ்தவங்களாம் செத்து போயிட்டாங்க. இஸ்லாம் இன்றைக்கி நிலச்சி நிற்கிது, குரான் நிற்கிது. அப்படின்னா ஏன் நீங்கள் இஸ்லாம் உண்மையான மார்க்கம்னு ஏற்றுக்கிட்டு முஸ்லீமாக மாறக்கூடாது? ஏன் மாற மாட்டேறீங்க? உங்களுடைய வாதப்படி பார்த்தா இஸ்லாம் உண்மையான மார்க்கம், ஏன்னா அது நிலச்சி நிற்கிது இல்லை. எத்தனை பேர் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தோற்று போயிட்டாங்கல்ல, செத்து போயிட்டாங்கல்ல. அப்போ புரியுது நான் ஆரம்பத்தில் சொன்னது. கிறிஸ்டியன்ஸ்
நீங்கள் வந்து பைபிளை பொய்ங்கிறீங்க. இந்த மாதிரி 2000 வருஷமாக எத்தனை பேர் பைபிள் பொய் நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவங்களாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் பைபிள் இன்றைக்கி நிற்கிது. அதனால் கிறிஸ்தவம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்வது ரோட்டில் தண்ணி போட்டு வளர்கிறாங்கள அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல. அதாவது இடுப்பில் கட்டியிருக்கிற வேட்டி கழண்டு ரோட்டில் கிடக்கும். ஆனால் இவர் வந்து பெருமையை பேசிக்கிட்டு இருப்பார், நாங்கள் ஸ்டெடியாக நிற்கிறோம்ல அப்படின்னு. சரி, இதெல்லாம் போட்டோம். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்து மதத்தை அழிக்கிறதுக்கு எத்தனை பேர் சரித்திரத்தில் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் இந்து மதம் இன்னைக்கு வரைக்கும் நிலச்சி நிற்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்து மதமும் உண்மையான இறைவனுடைய மார்க்கம். இந்து கடவுள்கள் எல்லோரும் உண்மையான கடவுள்கள். உலகத்தை படைத்தது பிரம்மா. ஒத்துக்கிறீங்களா? எத்தனையோ பேர் இந்து மதத்தை பொய்ன்னு காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இந்து மதம் இன்றைக்கி நிலச்சி நிற்குது. அதுவும் குறிப்பாக இந்தியாவில் கிறிஸ்தவ மிஷினரிகள் எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இந்து மதத்தை ஒழித்து இந்தியாவை கிறிஸ்தவ நாடாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் இந்து மதம் இன்றைக்கி நிலச்சி நிற்குது. கோடிக்கணக்கான பணம் வெளிநாட்டிலேருந்து வருது இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுறதுக்கு. இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்துருக்கேன். இந்தியாவை கிறிஸ்தவ நாடாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி, அதுவும் வருஷமெல்லாம் போட்டு 2000வது ஆண்டு 2000 இந்தியா கிறிஸ்தவ நாடாக மாறிடும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு அதை ஒரு டார்கெட்டாக வச்செல்லாம் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையெல்லாம் காண இப்போ. அப்போது இந்தியாவை கிறிஸ்தவ நாடாக மாற்றணும், இந்து மதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு கிறிஸ்டியன்ஸ் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை வருஷமாக நடந்துதா? நடக்கலை. இந்து மதம் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக நிற்கிது. அப்படின்னா இந்து மதம் தான் உண்மையான மார்க்கம், இந்து கடவுள்கள் உண்மையான கடவுள்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கிறிஸ்தவங்க ஒத்துக்குவாங்களா? அப்போது என்கிட்ட வந்து இந்த மாதிரி சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்களே, இந்த கிறிஸ்தவங்களுக்கு பொது அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. எதையாவது வீராப்பா பேசி அவங்க மதத்தை உண்மை நிறுவனத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? ஏன்னா இவங்களால் பைபிளில் இருக்கிற பொய்களையும் முரண்பாடுகளையும் கட்டுக்கதைகளையும் மறைக்க முடியல. அதனால் அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் டயலாக் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது கிறிஸ்தவ மதம் இன்றைக்கி வரைக்கும் நிலச்சிருக்கிறதுக்கு காரணம் அது உண்மைங்கிறதுனால இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கிறிஸ்தவம் இன்றைக்கி வரைக்கும் நிலச்சிருக்கிறதுக்கு காரணமே கிறிஸ்தவங்க அவ்வளவு பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மதமாற்றம் பண்ணுறதுக்காக. என்னென்ன தந்திரங்களையெல்லாம் பயன்படுத்தி பிறரை மதமாற்றம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத குறித்தும் பல வீடியோக்கள் வெளியிட்டிருக்கோம். அப்போ கிறிஸ்தவம் வளர்ந்ததற்கும் இவ்வளவு நாள் நிலச்சி நிற்கிறதுக்கும் காரணமே அது பொய்ங்கிறதுனால தான். இது புரியாமல் இவங்க சவால் விட்டு டயலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க.